அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு அபிஜித் நட்சத்திரம் சூட்சம பலன்கள். அபிஜித் நட்சத்திரம் யாருக்கு நன்மை தரும், யாருக்கு தீமை தரும் என்ற வீடியோ நம்ம சேனல்ல உள்ளது. அபிஜித் நட்சத்திரத்துடைய பேசிக் வீடியோங்க அது. என்னுடைய ஜோதிட சூட்சமம் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல பணப்பகை நட்சத்திரம் வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். அடுத்து வைநாசிக நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். திதி சூன்ய நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். அடுத்து அவயோகி நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். அடுத்து முடக்கு நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுத்துள்ளேன். இப்போ இந்த வீடியோல அபிஜித் நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லி கொடுக்க போகிறேன். அபிஜித் நட்சத்திரத்துடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணவும். பேசிக் தெரிஞ்சாதான் சப்ஜெக்ட் புரியும், சப்ஜெக்ட் தெரிஞ்சாதான் பலன் எடுத்து சொல்ல முடியும். வாங்க இன்றைய தலைப்புக்குள் செல்வோம். அபிஜித் நட்சத்திரம் சூட்சம பலன்கள் கண்டுபிடிப்பது எப்படி? ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் போதும் எனக்கு ஒரு பலன் எடுத்து சொல்ல. வாங்க பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னத்தில் குரு திக் பலம் பெறும். திக் பலம் பெற்ற கிரகம் வக்ரம் அடைவதால் திக் பலத்தை இழக்கும். திக் பலத்தை இழந்த கிரகம் திதி சூன்ய அதிபதியாக இருப்பதால் இழந்த திக் பலத்தை மீண்டும் பெற்றுவிடும். லக்னத்தில் குரு பலமாக உள்ளது என்று அர்த்தம். குரு நிற்கும் சாரம் அபிஜித் நட்சத்திர சாரம், புஷ்கராம்சம் சாரம், 8ஆம் அதிபதியின் சாரம். அதனால் ஜாதகருக்கு ஆயுள் அதிகம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, ஜாதகருக்கு வரதட்சணையும் அதிகமாக கிடைக்கும். தல தீபாவளி கூட ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 3, 7, 11 ராகு இருந்து, அதே மாதிரி 3, 7, 11 சூரியன் இருந்தால் ஜாதகர் நிச்சயமாக தந்தை சொல்லும் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க கூடாது. தந்தையை எதிர்த்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும். மேலும் உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்து அபிஜித் நட்சத்திரத்தில் இருப்பதால், மேலும் பாதகாதிபதி சாரத்தில் இருப்பதால், இத்துடன் சூரியன் சந்திரன் திரிகோண தொடர்பு இருப்பதால் ஜாதகர் மூலமாக அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஜாதகருக்கு நல்ல சொகுசான எதிர்கால வாழ்க்கை கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி சனி 7இல் வக்ரமாக இருந்தாலும் நிற்கும் சாரம் அபிஜித் நட்சத்திரம், அது லக்னாதிபதியின் சாரம். அதனால் ஜாதகிக்கு கணவன் மூலமாக அதிர்ஷ்டம் உண்டு. ஜாதகிக்கு நல்ல கணவர் அமையும். கணவர் ஜாதகி மேல் அதிக பாசம் உடையவர். ஜாதகி ஆசைப்பட்ட பொருள் நிச்சயம் கணவர் வாங்கி கொடுப்பார். அடுத்து கடகத்தில் செவ்வாய் இருப்பதால் நல்ல பாசம் உள்ள கணவர் தான் அமையும். கணவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர் என்று அர்த்தம். இந்த இருவரும் சரராசியில் சமசப்தமாக இருப்பதால் கணவர் தான் எடுக்கும் முடிவு உடனே எடுப்பார் என்று அர்த்தம். மேலும் கணவர் பெருமாள் பக்தர். கணவர் சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு போவாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 10ஆம் இடம் நீச பங்க ராஜயோகம். மறுபடியும் சொல்கிறேன், 10ஆம் இடம் நீசபங்க ராஜயோகம், தர்ம கர்மாதிபதி யோகமும் உண்டு. மேலும் இந்த இருவரும் நிலராசியில் இருந்து குரு பார்வை மூலமாக அனைத்து நிலராசிக்கு தொடர்பு உண்டு. இந்த சேர்க்கை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் இதில் ஒரு கிரகம் அபிஜித் நட்சத்திரம், மற்றொரு கிரகம்
புஷ்கராம்சம் பாதத்தில் உள்ளது. ஜாதகர் செய்யும் தொழில் மூலமாக பல சொத்து சேர்க்கை சேரும் என்று அர்த்தம். ஆனால் 10ல் திரிசூனிய அதிபதி திரிசூனிய ராசியில் இருப்பதால், மேலும் சுகஸ்தானத்தில் 10ஆம் அதிபதியுடன் மாந்து இருப்பதால் ஜாதகர் எந்த தொழில் செய்தாலும் கையில் பணம் தங்காது, சொத்து சேர்க்கை சேரவிடாது, குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் இருப்பதால் மனைவி அழகானவங்க. இத்துடன் ராகு இருப்பதால் மனைவி ரொம்ப அழகானவங்க. மேலும் 7ஆம் அதிபதி சுக்கிரன் அபிஜித் நட்சத்திரம் பாதத்தில் இருப்பதால் திருமணத்துக்கு பிறகு மனைவி மூலமாக யோகம் உண்டு. இந்த சேர்க்கை நில ராசியில் இருப்பதால் திருமணத்துக்கு பிறகு நிச்சயமாக நிலம் வாங்குவார். அதுவும் சர ராசியாக இருப்பதால் உடனே வாங்குவார். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.